இன்னைக்கு கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், ஏசப்பா நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்கப்பா, என் வாழ்க்கையில் என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன், அதனால எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விஷ் யூ அ ஹாப்பி கிறிஸ்மஸ். பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்கள், ஹாப்பி கிறிஸ்மஸ். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிமையான கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல, ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் இந்த வருஷத்தில் இந்த பாடலை பாடும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். எனக்கும் என்னுடைய அழகான பிரின்சஸ்க்கும் கர்த்தர் உதவி செய்தார். எல்லாருக்கும் கரங்களை தட்டி அப்பா மகிமைப்படுத்துவோமா. இந்த பாடலை எங்கள் வீட்டில் நிறைய நான் கேட்டேன், சர்ச்சில் நிறைய கேட்டேன். அதை விட அதிகம் எங்கே கேட்டேன்னா எங்கள் குமார் ஐயா வீட்டில் தான் கேட்டேன். எப்போ அவர் அவருடைய குட்டியான எடுத்தாந்து நிப்பாட்டினாலும் அவங்க டிவி ஆன் பண்ணாலும் சத்திரமே கேட்காம இருக்காது. அப்படி தானே ஐயா? ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் அதை என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. இது கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். ஆமென். எல்லாரும் அழகாக ட்ரெஸ் பண்ணி சூப்பராக குளிச்சு செமையாக கிளம்பி வந்திருக்கீங்க. உங்கள் முகத்தெல்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹல்லேலூயா. எல்லோரும் ஒரு சிரிச்ச முகமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏசு பிறந்திருக்கிறார். வாழ்க்கையில் இனி எல்லாமே ஏறு முகம்தான். ஹல்லேலூயா. ஏசப்பா பிறந்திருக்கிறார். இனி எல்லாமே நமக்கு உயர்வு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி, ஆண்டவரே எங்களோட நீங்கள் பேசுங்கப்பா, எங்களோட நீங்கள் பேசுங்க. இந்த பிறப்பின் நாளிலே, இந்த பண்டிகை நாளிலே நீர் எங்களுக்கு என்ன சொல்ல சித்தமாக இருக்கிறீங்கப்பா, எங்களோட பேசுங்க. நான் பாடத்தில் கேட்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேசிக்கிற பரலோக பிதாவை நன்றியோடு துதிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே இந்த நாளிலே உம்மை ஆராதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. இந்த கிறிஸ்மஸ் நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சந்தோஷத்தின் நாளாய், ஒரு மனமகிழ்ச்சியின் நாளாய், ஒரு குதூகலத்தின் நாளாய் நீர் கொடுத்ததற்காக நன்றி அப்பா. எங்களோட கர்த்தர் நீங்கள் பேசுங்க. உங்கள் வார்த்தையை தியானிக்க நாங்கள் ஆசையாக இருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்பதற்கு முன்பதாக என்னுடைய அழகு மகள் ஈடன் ஷாலோம் பிரைஸ் முன்பதாக ஒரே ஒரு சரணத்தை உங்களுக்காக பாடுவாங்க. இது என்னுடைய டேடி எழுதின, இந்த வருஷம் எழுதின ஒரு பாடல். மகத்துவ தேவன் மாதரை குடிலில் மானிடனாய் பிறந்தார். மகிமையை துறந்து மரியன்னை மடியில், மகிமையை துறந்து மரியன்னை மடியில் பாலகனாய் பிறந்தார். தேவ பாலகனாய் பிறந்தார். மகத்துவ தேவன் மாதரை குடிலில் மானிடனாய் பிறந்தார். ஆதாமின் வழியாய் ஏதேமில் நுழைந்த தீவினை போக்கிட பிறந்தார். ஆதாமின் வழியாய் ஏதேமில் நுழைந்த தீவினை போக்கிட பிறந்தார். இழந்ததை தேடிட இறைமகனேசு இம்மானுவேலனாய் பிறந்தார். இழந்ததை தேடிட இறைவனேசு இம்மானுவேலனாய் பிறந்தார். மகத்துவ தேவன் மாடலை குடிலில் மானிடனாய் பிறந்தார். மகத்துவ தேவன் மாடலை குடிலில் மானிடனாய் பிறந்தார். நம்ம எல்லாரும் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும் போது நமக்கு ஃப்ரீ பீரியட்லேயோ அல்லது டிராயிங் டைம்லேயோ டீச்சர் சொல்லுவாங்க, ஒரு இயற்கை காட்சியை வரைங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி வரைவீங்க? உங்கள் எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்குல்ல.
ஒரு இயற்கை காட்சியை வரையணும்னா எப்படி வரைஞ்சிருக்கீங்க நிதிஷ் சொல்லுங்களேன்? ஒரு மரம் வரைவோம், பின்னாடி 2 மலை வரைவோம், அதுக்கு நடுவில் ஒரு சூரிய உதயத்தை போடுவோம், கீழே ஒரு வீடு, சைடில் ஒரு ஆறு, அதில் 2 வாத்து, 2 மீன், ஒரு சின்ன போட்டு, மேலே 2 பறவை, பக்கத்தில் ஒரு தென்னை மரம். அப்படி தானே எல்லாரும்? நானும் பார்த்துருக்கேன். நான் வரைஞ்ச காலத்துலேருந்து இப்போ என் மகளை வரைய சொன்னால் கூட இந்த டிராயிங்கை தான் என்னால் பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. அப்போ நினச்சேன், அது எப்படி எல்லாருக்கும் ஒரே விதமான கற்பனை தான் இருக்குமா? எல்லாரும் இப்படி தான் வரைகிறாங்களே, ஏன் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சா எனக்கு தோணுன ஒரு காரியம், ஆதியிலே தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த போது அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. அழகான கனி, செடி, மரங்கள், பூக்கள் எல்லாம் இருந்துச்சு. ஊர்வன, நடப்பன, பரப்பனன்னு சொல்லி லேண்ட் அனிமல்ஸ், சி அனிமல்ஸ், எல்லா அனிமல்ஸ், வைல்டு, டொமஸ்டிக் எல்லா அனிமல்ஸும், எல்லா விலங்குகள், பறவைகளை ஆண்டவர் சிருஷ்டித்து அந்த தோட்டத்துக்கு நடுவில் ஒரு பெரிய ஆறு பாஞ்சுதான். அந்த ஆறுக்கு யூப்ரட்டிஸ் என்று பெயர். அதிலிருந்து 4 ஆறுகள் பிரிஞ்சு வெளியே ஓடுச்சு. அப்படி ஒரு அழகான ரம்மியமான ஒரு தோட்டத்தை ஆண்டவர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தெய்வ சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் தெய்வத்தை போல சிருஷ்டித்தப்பட்டபடினாலே நம்மளுடைய உள்ளான மனசில் அல்லது நம்மளுடைய ட்ரீம் வேர்ல்டில் எல்லாருக்கும் அப்படி ஒரு காட்சி தான் எல்லாருடைய மனசிலும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்படி ஒரு வீடு வேணும், உங்கள் கனவு வீடு எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு கேட்டிங்கன்னா உடனே சொல்லுவாங்க, ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு அழகான வீடு, அழகான ஒரு ஓடை, இந்த மாதிரி ஒரு இடத்துல நிறைய பூச்செடிகள்லாம் இருக்கணும், அங்கே நிறைய மயில் ஆடணும், முயல் ஓடணும், மான் ஆடணும், இப்படி ஒரு இடத்துல எனக்கு வீடு வேணும் சொல்கிறீங்களா இல்லையா? தெய்வன் அப்படித்தான் அந்த ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் உருவாக்கி அங்கே ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் சிருஷ்டித்து வைத்தார். வசனம் சொல்லுது, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் ஆதாமோடும் ஏவாளோடும் உறவாடினார், நடந்தார், வாழ்ந்தார், அவர்களோடு உறவாடினார், பேசினார். அந்த அழகான நதியின் ஓரத்தில் கரையில் எல்லாரும் நடந்து சிரித்து பேசி சந்தோஷமா இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஆதாம் சொல்லுவான், ஏவாள் அங்க பாரு அந்த பழம் எவ்வளவு அழகா இருக்கு. ஏவாள் சொல்லுவான், ஆதாம் இங்க பாரு இந்த பூ எவ்வளவு அழகா இருக்கு, இங்க பாரு இந்த மயில் எவ்வளவு அழகா ஆடுது, அங்க பாரு இந்த மான் எவ்வளவு அழகா ஓடுது, ஏப்பா இங்க பாரு எவ்வளோ பெரிய யானை, இங்க பாரு இந்த புலிக்கு எவ்வளோ பெரிய வாளு, இந்த சிங்கத்தை பார்த்தியா, அது சத்தத்தை கேட்டியா என்று சொல்லி அவங்க சந்தோஷத்தின் மீது சந்தோஷம். ஒரு உலகத்துல எவ்வளவு ஒரு என்ஜாய்ஃபுல்லான லைஃப் இருக்குமோ அதைத்தான் ஆதாமும் ஏவாளும் அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொல்றார், ஆதாம் இங்க இருக்கிற மிருகங்களுக்கெல்லாம் நீ பேர் வைப்பா. அவன் உடனே பார்க்கறான், இது குட்டியா ஓடிக்கிட்டு இருக்கு, இது பேரு நரி. இது ரொம்ப ஹைட்டான பறவையா இருக்கு, இது பேரு ஆஸ்ட்ரிச். இது ரொம்ப அழகான பறவையா இருக்கு, இது பேரு மயில். இது இப்படி துள்ளி துள்ளி ஓடுது, இது பேரு கங்காரு. இது அழகா ஒயிட்டா கியூட்டா இருக்கு, இது பேரு முயல். இப்படி அவன் ஒவ்வொரு பெயராய் வைத்து கொண்டு ஏவாளுக்கும் அதை சொல்லி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆதாமுடைய பொழுதுபோக்கு ஃபுல்லாமே அந்த நதியிலையும் அந்த மிருகங்களோடும் இருக்கிறது. ஆனால் இந்த ஏவாள் அந்த தோட்டத்தை சுற்றி சுற்றி வரா, எங்க பார்த்தாலும் அழகான மலர்கள். ஆண்டவர் அவங்கள பார்த்து சொன்னாங்க, ஆதாம் ஏவாள் இங்க வாங்க, இங்க பார்த்தீங்களா இங்க கிரேப்ஸ் இருக்கு, இங்க ஆப்பிள் இருக்கு, இங்க பாருங்க பைனாப்பிள் இருக்கு, இங்க கோவா இருக்கு, ஸ்ட்ராபெரி இருக்கு, ப்ளூபெரி இருக்கு, ராஸ்பெரி இருக்கு, பனானா இருக்கு, எல்லா பழத்தையும் நீங்க சாப்பிடு, சந்தோஷமா இருங்க. ஆனா அந்த தோட்டத்துக்கு நடுவுல 2 மரம் இருக்கு, அது கிட்ட கூட நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அதை சாப்பிடுற நாளில் நீங்க செத்து போயிடுவீங்க. எனவே அந்த பழத்தை நீங்க தொடவே கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா இந்த ஆதாம் நினைச்சிட்டான், ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, ஸோ அந்த இடத்துக்கே நம்ம என்ன செய்வேனா
போக வேணான்ட்டு அவன் மிருகங்களோட விளையாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஏவாள், இந்த லேடிஸ்க்கு எப்போவுமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஏதாச்சும் ஒன்று வேணான்னு சொல்லிட்டா அது என்னது தான், ஏன் வேணான்னு சொன்னாங்க, ஏன் அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஏன் பேசக்கூடாதுன்றாங்க, அந்த பெட்டி அம்மா ஏன் திறக்கக்கூடாதுன்னாங்க, அந்த பீரோவில் ஏன் நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, என்ன இருக்குது அதில், என்ன இருக்குது, தேடுறது பெண்களுடைய சுபாவம். ஹல்லேலூயா. அப்படித்தான் ஏவாள் ஆண்டவர் ஏன் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு அந்த மரத்தை சுற்றி சுற்றி வரா. கொஞ்சம் தூரம் போகிறா, திரும்பி பார்க்குறா, பார்க்க நல்ல அழகாக இருக்கே. இந்த பக்கம் போயிடறா, திருப்பி பார்க்குறா, நல்ல ரெட்டாக இருக்கே. ஐயோ, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு, செம்ம ஷைனிங்காக இருக்கு, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு. திரும்பி போயிடுறா, ஐயோ ஆண்டவர் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நம்ம எடுக்கக்கூடாது, போயிட்டா. திரும்ப கொஞ்சம் தூரம் எங்கேயோ சுற்றிட்டு திருப்பி வரா, ஐயோ அந்த பழத்தை பாரு எவ்வளோ காய்ச்சி இருக்கு, ஐயோ கிட்ட தானே இருக்கு, கை எட்டுற தூரத்தில் தான் இருக்கு. இப்படியே அவன் யோசித்துக்கிட்டு இருக்கிறா. பிசாசு அவர்களை ஒவ்வொரு நாளும் நோட்டமிட்டு கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் யோசிக்கிறான், வானத்தில் ஒரு நாள் நான் பாடிக்கொண்டிருந்தேன், அப்போ நான் நினைச்சேன் இந்த தெய்வத்துக்கு மேலாக நான் வர வேண்டும் என்று நான் நினைத்தேன். தேவன் என்னை வானத்திலிருந்து கீழே தள்ளிட்டாரு. என்னையும் என்ன மாத்திரம் இல்ல, என்னோட கூட அநேக தூதர்களை அவர் தள்ளிட்டாரு வேண்டான்னு சொல்லி. ஆனா தள்ளின தேவன் துக்கமாவே இருப்பாருன்னு பார்த்தா இந்த மனுஷங்க 2 பேரை உருவாக்கிட்டு அவருக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. டெய்லி இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு, இவங்களுக்கு இப்படி அழகான இடத்தெல்லாம் உருவாக்கி இவங்களோட சந்தோஷமா இருக்கிறாரு. இந்த சந்தோஷத்தை நான் கெடுக்கணும், இவங்க இருக்கிற உறவை நான் கெடுக்கணும், இவங்களுடைய இந்த திட்டத்தை நான் கெடுக்கணும்னு சொல்லி பிசாசு யோசிக்கிறான். அப்ப நினைக்கிறான், நான் இந்த ஆதாமை யூஸ் பண்ணலாமா, இந்த ஏவாளை யூஸ் பண்ணலாமா. இந்த ஆளை பார்த்தா எப்போ பார்த்தாலும் அவன் கரடி கூட விளையாடுறதும் முயல் கூட விளையாடுறதும் யானை மேலே சவாரி பண்ணுறதுமா இருக்கிறான். இவன் நம்ம பிளானுக்கு செட் ஆக மாட்டான். இந்த பொண்ணை பாரு, அங்கே போகிறா இங்கே வரா, பழத்துக்கிட்ட வந்து நிற்கிறா, அங்கே போகிறா இங்கே வரா, இந்த பழத்தை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு அவன் யோசிக்கிறான். இவகிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்து பார்க்கலாமேன்னு சொல்லி பிசாசு நைஸாக அந்த தோட்டத்துக்குள்ளே வரான். அவனுடைய திட்டம் தெய்வத்தை துக்கப்படுத்தணும். ஹல்லேலூயா. அவனுடைய திட்டம் தெய்வத்துக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவை கெடுக்கணும், அவ்வளவுதான். இப்ப நேரா இந்த ஏவாளின் இடத்துல வந்து ஏவாள் இடத்துல கேட்கிறான், ஏவாள் ஆண்டவர் இந்த பழத்தை உன்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ? அவ சொல்ற, ஆமா ஆமா ஆமா, தோட்டத்தில் இருக்கிற எல்லா பழத்தையும் சாப்பிடலாம், இந்த பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஓ அப்படியா? ஆனால் ஏவாள், உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த பழத்தை நீ சாப்பிட்டேன்னா கடவுள் மாறிடுவேன், இந்த பழத்தை நீ சாப்பிட்டேன்னா தெய்வத்தை மாறிடுவேன். ஓ அப்படியா? ஓ அதனால தான் கடவுள் என்னை இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரான்னு ரெண்டாவது கூட அவன் யோசிக்கவே இல்லை. இவ்வளோ நாள் இந்த சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஏவாள் அதை பிட்டு சாப்பிட்டுட்டா. ஹல்லேலூயா. சாப்பிட்டுட்டு பார்க்குற டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது, நேரம் ஓடுறா. அங்கே யார் இருக்கா? ஆதாம் அங்கே விளையாடிக்கிட்டு இருக்கிறான். அந்த ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் சொல்கிறான், ஆதாம் இந்த பழத்தை சாப்பிட. அவன் கொடுத்ததுமே, இந்த பழம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த, எந்த மரத்தில் இருந்துச்சு, எங்கே கிடச்சிது, எதுவுமே கேட்கல. கொடுத்ததும் அவன் வாங்கி சாப்பிட்டுட்டான். ஹல்லேலூயா. நான் கற்பனையில் நினைக்கிறேன், டெய்லி அவங்க 2 பேரும் இந்த பழத்தை பறித்து ஒருத்தர் சாப்பிட்டு, இதை சாப்பிட்டு பாரு செம டேஸ்ட்டாக இருக்குது, இதை சாப்பிட்டு பாரு செம புளிப்பாக இருக்குது, இதை சாப்பிட்டு பாரு செம இனிப்பாக இருக்குது, இதை சாப்பிட்டு பாரு செம்மையாக இருக்குது, இப்படி அவங்க சொல்லி விளையாடிட்டு இருந்திருப்பாங்க போல, சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க போல. ஏன்னா 3 வேளை அவங்களுக்கு சாப்பாடே என்னதான், பழம்தான். ஸோ அந்த மாதிரி யோசிச்சானோ என்னவோ தெரியல, ஆதாம் அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டான். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவங்க சாப்பிட்ட உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆமென். திறக்கப்பட்ட உடனே அவங்க பார்க்குறாங்க, நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம், ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறோம்னு சொல்லி இலைகளுக்கு நடுவில் போய் ஒளிந்து கொண்டார்கள். அவ்வளோதான் நடந்துச்சு. எப்பயும் போல ஈவினிங்கில், எப்பயும் போல சாயங்காலத்தில் தேவன் வராரு. வேர் இஸ் மை ஆடம், வேர் இஸ் மை ஈவ், என்னுடைய ஆதாம் எங்க, ஏன் ஏவாள் எங்க, அவங்களோட நான் பேசணும், அவங்களோட நான் சிரிக்கணும், அவங்களோட இந்த அழகான ஆற்றங்கரையில் நான் நடக்கணும்னு எப்பயும் போல கடவுள் அந்த தோட்டத்துக்கு வந்து கேட்கிறாரு, ஆதாமே
ஆதாமே எங்கே இருக்கிறாய், ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய். கேட்ட உடனே ஒரு சத்தம், ஒரு புதருக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வருது. ஆண்டவரே, நாங்க நிர்வாணிகளா இருக்கிறதுனால உங்களை பார்க்க பயந்துகிட்டு நாங்க ஒளிஞ்சுக்கிட்டோம் ஆண்டவரே. உடனே ஆண்டவர் கேட்கிறார், ஆடம், உன்னை நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யாருப்பா? உனக்கு யார் அது சொன்னது? நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை நீ சாப்பிட்டியா? உடனே ஆதாம் சொல்றான், ஆண்டவரே, நான் சாப்பிடல, நீங்க எனக்கு கொடுத்தீங்களே ஒரு பொண்ணு, அவ கொடுத்தா நான் சாப்பிட்டேன். ஹல்லேலூயா. ஏவாளை பார்த்து கேட்கிறாரா, ஏவாள், ஏன் நீ அதை சாப்பிட்ட? நான் சாப்பிடல ஆண்டவரே, சர்ப்பம் என்னை வஞ்சிச்சிருச்சு, சர்ப்பம் என்னை ஏமாற்றினுச்சு, நான் சாப்பிட்டுட்டேன். ஆண்டவர் அவர்களை கூப்பிட்டு சொன்னார், ஆதாம், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட, திரும்ப நீ எங்கே தான் போவ? மண்ணுக்கு தான் போவ. நெற்றி வேர்வை நீ நிலத்துல சிந்தி தான் நீ சாப்பிடணும். நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பூமி முள்ளையும் குறுக்கையும் தான் பிறப்பிக்கும். நீ கஷ்டப்பட்டு சாப்பிட்டு நீ செத்து போயிடுவேன்னு சொன்னார். ஏவாளை கூப்பிட்டு சொன்னார், ஏவாள், நீ சர்ப்பத்தின் பேச்சை கேட்டல, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். இந்த உலகத்தில் உனக்கு எல்லாமே உன் புருஷன் மட்டும்தான், வேறு எதுவுமே உனக்கு இருக்காது. இனிமேல் நீ இண்டிபெண்ட்லாம் பேசுகிறதுக்கு, ஃப்ரீடம்லாம் பேசுகிறதுக்கு, ஈக்குவாலிட்டிலாம் பேசுகிறதுக்கு வாய்ப்பில்லை. நீ ஆடாமை சார்ந்து தான் நீ வாழணும், ஆதாமை சார்ந்து தான் வாழணும். நீ பிள்ளை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதிக வழியோடு பெற்றுக்கொள்ளுவ. அவளுக்கு சொல்லிட்டாரு. இப்போ சர்ப்பத்தை பார்த்து சொல்கிறாரு, ஓ சர்ப்பமே, நீ என் பிள்ளைங்களை ஏமாத்ததுனால நீ இனிமே வயிற்றுனால ஊறி தான் நீ போகணும். அதுக்கு முன்னாடி பாம்பு ஒரு வேளை பறந்து போயிருக்கலாம், நடந்து போயிருக்கலாம், நமக்கு தெரியல. ஆண்டவர்கிட்ட சாபம், நீ ஊர்ந்து தான் போவ, மண்ணை தான் நீ சாப்பிடுவ. உன்னை பார்க்குற யாரும் கல்லையோ கம்பையோ எடுத்து உன்னை அடித்து சாகடிப்பாங்க. கெட் அவுட் ஆஃப் திஸ் கார்டன், இந்த அழகான தோட்டத்திலிருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாமையும் ஏவாளையும் அந்த அழகான தோட்டத்திலிருந்து தேவன் வெளியேற்றி தோட்டத்தின் கதவை மூடிவிட்டார். ஹல்லேலூயா. அழகான வாழ்க்கை, இனிமையான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, குதூகலமான வாழ்க்கை, ஒரே ஒரு கீழ்ப்படையாமையினாலே எல்லாவற்றையும் மனுஷன் இழந்து கஷ்டப்படுவதற்கும், நஷ்டப்படுவதற்கும், வேதனைப்படுவதற்கும், கண்ணீர் விடுவதற்கும், சாவதற்கும் தோட்டத்தை விட்டு வெளியே போய்விட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை வெளியே அனுப்பின தேவனுக்கு இருதயமெல்லாம் வலி. நான் உருவாக்கின என்னுடைய பிள்ளைகள், நான் உருவாக்கின என்னுடைய பிள்ளைகள் என் அன்பை மறந்துட்டாங்க, என்னுடைய உறவை மறந்துட்டாங்க, என் நேசத்தை மறந்துட்டு என்னை விட்டு போயிட்டாங்களே என்று நினைச்ச தேவன் ஆதியாகமம் 3:15 முதல் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, முதல் ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு பிளான், ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு திட்டம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தேவன் எழுதி இருக்கிறார், உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னா உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன். பிசாசே, ஸ்திரீனுடைய வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்க போகுது, அந்த வித்துக்கும் உனக்கும் நான் பகையை உண்டாக்குவேன். அந்த குழந்தை வளர்ந்து உன் தலையை நசுக்குவான், நீ அவர் குதிங்காலை நசுக்க நீ பிரயாசப்படுவ. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் 2023 வருஷத்துக்கு முன்பதாக பிறந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் முதல் தீர்க்க தரிசனம் ஆதியாகமம் 3:15 தேவன் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து பார்க்கும் பொழுது உலகத்துல எப்படியாச்சும் ஜனங்களை திரும்ப கொண்டு வர தேவன் பிரயாசப்பட்டார். நோவாவை கர்த்தர் எழுப்பினார். நோவாவின் மூலமா எவ்வளவோ வசனங்களை பிரசங்கிக்கிறாங்க, மனம் திரும்பும்படி எவ்வளோ அழைக்கிறாங்க. ஜனங்கள் மனமாற்றம் அடையவில்லை. 40 நாள் வானத்திலிருந்து மழை பெய்யுது, ஜனங்கள் மறிச்சிட்டாங்க, 8 பேர் மட்டும் காப்பாற்றப்பட்டார்கள். ஹல்லேலூயா. நீங்க அதை தொடர்ந்து வேதத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் அநேக ஜட்ஜஸை கர்த்தர் ஏற்படுத்தினார், அநேக நியாயாதிபதிகளை கர்த்தர் ஏற்படுத்தினார், ஜனங்கள் மாறல. அநேக தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்பினார், ஜனங்கள் மாறல. அநேக ராஜாக்களை தேவன் எழுப்பினார், ஜனங்கள் மாறல. ஆண்டவர் நினைச்சாரு, ஏதாச்சும் ஒரு வழியில இந்த ஜனங்கள் மாறிடுவாங்களா, இந்த மனுஷகுலம் மாறிடுமா, உண்மை தெய்வத்தின் இடத்துல ஓடி
ஓடி வருவாங்களா? இழந்த உறவை திரும்ப பெற்றுக்கொள்ளுவாங்களாம்? ஆண்டவர் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு, ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புஸ்தகம் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம், அதுக்கு அடுத்து புதிய ஏற்பாட்டு மத்தேயு சுவிசேஷம். இந்த 2 புத்தகத்துக்கு நடுவில் ஏறக்குறைய 400 வருஷங்கள் சைலண்ட் பீரியட். எந்த வானத்திலிருந்து எந்த சத்தமும் இல்லை, எந்த தீர்க்க தரிசனமும் இல்லை, எந்த வசனமும் இல்லை. ஆண்டவர் யாரிடத்திலுமே பேசல, எந்த தீர்க்க தரிசனத்திலும் ஆண்டவர் பேசவே இல்லை. இப்போ ஆண்டவர் நினைக்கிறார், நான் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வேஸ்டா போயிருக்கு, நான் எடுத்த எல்லா முயற்சிகளும் வீணா போயிருக்கு. இந்த ஜனங்களை நான் எப்படி மாற்றுவேன்? இந்த ஜனங்களை நான் எப்படி மீட்டுக் கொள்ளுவேன்? நான் இழந்த உறவை நான் எப்படி புதுப்பிச்சுக்குவேன்? ஆண்டவர் ஏங்கி ஏங்கி பார்க்கிறாரு. அவர்களை அநேக ராஜாக்களிடத்தில் ஒப்பு கொடுத்து பார்த்தாரு, அடிமைத்தனம் படுத்தி பார்த்தாரு. ஜனங்களை அடிக்கும் உதைக்கும் அவங்க மாறல, கஷ்டத்துக்கும் கண்ணீருக்கும் மாறல. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாசரேத் ஊர்ல ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேர் மரியாள். ஹல்லேலூயா. அந்த யூதேயா தேசத்துல எருசலேம்ல வாழ்ந்த எல்லா அம்மாமார்களும் தன்னுடைய பிள்ளைகள் வாலிப பருவம் அடையும் பொழுது அவங்க தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்களாம், இந்த கண்ணியின் வயிற்றுல மேசியா பிறக்கணும், என் பொண்ணு வயிற்றுல மேசியா பிறக்கணும், என் பொண்ணு வயிற்றுல மேசியா பிறக்கணும்னு சொல்லி அந்த எருசலேம்ல இருந்த எல்லா கன்னிகைகளுக்கும் ஒரு ஆசை. அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வெயிட் பண்ணி பார்ப்பாங்களாம், என் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு யார் பிறக்கணும்? இயேசு மேசியா என் வயிற்றுல. ஏன்னு சொன்னா பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். இல்ல, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதாவின் ஆயிரங்களுக்குள்ள சிறியவனா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளுகிறவர் உன்னிடத்திலிருந்து என்னிடத்தில் புறப்பட்டு வருவார், அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது என்று சொல்லி மீகாவிலே கர்த்தர் வாக்கு பண்ணினார். சோ எப்ராத்தா என்று சொன்னால் பெத்லஹேம். எனவே எல்லாருக்கும் தெரியும் இந்த மேசியா பெத்லஹேம்ல பிறக்க போறாரு. சோ அங்க சுற்றி வட்டாரத்துல எல்லா பெண்களுக்கும் ஆசை, என் வயிற்றுல மேசியா பிறக்க மாட்டாரா, என் வயிற்றுல மேசியா பிறக்க மாட்டாரா? ஆனால் தேவனோ என்று சொன்னால் நாசரேத் என்கிற ஒரு சின்ன ஊரு, அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு ஊரு, அதுல மரியாள் என்று ஒரு கன்னி பெண் இருக்கிறாள். ஹல்லேலூயா. மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பம், பெரிய சொந்தக்காரங்க இல்ல, பெரிய பணம் இல்ல, பெரிய அழகு இல்ல, பெரிய அந்தஸ்து இல்ல. அந்த குடும்பத்திலே அந்த வீட்டிலே வாழ்ந்த கன்னி பெண்ணை தேடி காபிரியேல் தூதன் இறங்கி அந்த வீட்டுக்குள்ள வந்து சொல்றான், கிருபை பெற்றவளே நீ வாழ்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கிருபை பெற்றவளே நீ வாழ்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் பேச விரும்புறேன். யாருக்கு கிருபை கிடைக்கும்? கிருபை யாருக்கு கிடைக்கும்? சரிதாமாக்கு நல்ல பலமா கரங்களை தட்டுங்களேன். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. நான் யோசிச்சேன், எதுக்கு தேவதூதன் இறங்கி வந்து வாங்க அதிர்ஷ்டசாலியான மரியாள் சொல்லியிருக்கலாம்ல, வாங்க லக்கி கேர்ள் சொல்லியிருக்கலாம், வாங்க நல்ல பொண்ணு, வாங்க குணசாலி, ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆனா தேவதூதன் இறங்கி வந்து அவன் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை, கிருபை பெற்றவளே நீ வாழ்க. அப்படி என்று சொன்னால் எந்த ஒரு மனுஷனோ மனுஷியோ தாழ்மை உள்ளவர்களா இருக்கிறாங்களோ அவங்க இடத்துல கிருபை அதிகமா இருக்குங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபைக்காக நீங்க காத்திருக்கிறீங்களா? ஆண்டவருடைய இரக்கத்துக்காக நீங்க காத்திருக்கிறீங்களா? பெருமையை கொஞ்சம் மூட்டை கட்டி தூர வச்சிருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க பெருமையாக இருக்கிறதுனா ரொம்ப அப்படி இப்படி பேசுறது, அல்லது ரொம்ப இதாக ட்ரெஸ் பண்ணுறது, இதுதான் பெருமை. அல்லது தாழ்மைன்னு சொன்னால் அப்படியே எண்ணெய் வச்சு தலைவாரிட்டு பழசாக ஒரு வாயல் புடவையை சுற்றிக்கிட்டு அப்படியே மெதுவாக பைபிள் எடுத்து அப்படியே அணைச்சிக்கிட்டு எப்பயும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு வந்தால் இது தாழ்மைன்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை, இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வேதம் ஒரு நாளும் வெளியரங்கமான காரியங்களை பேசுகிறதே கிடையாது. ஹல்லேலூயா. தாழ்மை உங்கள் இருதயத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு
எனக்கு வீடா என் தெய்வம் கொடுத்தது, என் வேலையா என் ஆண்டவர் கொடுத்தது, என் பிள்ளைகளா ஆண்டவர் கொடுத்தது. ஒரு நாள் விடிஞ்சு வருதா, இது ஆண்டவருடைய கிருபை. எந்த ஒரு மனுஷன் இதை அறிக்கை பண்றானோ, எந்த ஒரு மனுஷன் இதை யோசிக்கிறானோ, எந்த ஒரு மனுஷன் இருதயத்தில் இந்த வார்த்தையை வைக்கிறானோ, அவன் கிருபை பெற்றவன். ஹல்லேலூயா. அவள் கிருபை பெற்றவள். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் எருசலேம்ல இருந்த கன்னி பொண்ணுங்கெல்லாம் தங்க வச்சிருக்கிற நகையினால பெருமையா இருந்திருக்கலாம், நல்ல ட்ரெஸ்னால பெருமையா இருந்திருக்கலாம், நல்ல வீட்டுனால பெருமையா இருந்திருக்கலாம். ஆனா இந்த மரியாளுக்கு எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. அதனால அவ எப்பொழுதுமே ஆண்டவரே என் குடும்பத்தை காப்பாற்றுங்க, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம், ஆண்டவரே நீங்க என்ன பார்த்து, இப்படி ஆண்டவர் ஆண்டவர்னு அவ வாழ்ந்ததுனால தான் காபிரியேல் வந்து சொல்றான், கிருபை பெற்றவளே நீ வாழ்க, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற போற. ஹல்லேலூயா. உடனே மரியாளுக்கு முதல்ல அது கொஞ்சம் சந்தோஷமான விஷயம்தான். ஹல்லேலூயா. மேசியா பிறக்க போறான்னு விஷயம்தான். இப்போ அவளுக்கு அடுத்த கியூரியாசிட்டி, அவளுக்கு ஒரு கேள்வி, எனக்கு இன்னும் கல்யாணமா ஆகலை, ஏன்னா நான் இன்னும் புருஷனை அறியலை, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அவ கேட்டா தூதனை பார்த்து. தூதன் சொல்றான், மரியா பயப்படாத மரியா, பரிசுத்த ஆவி உன் மேல வரும், உன்னதமானவருடைய பலன் உன் மேல நிழலிடும், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவ, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உடனே மரியாள் என்ன சொன்னா தெரியுமா? அதுக்கப்புறம் அவ எந்த வார்த்தையுமே கேட்கல. உடனே சொல்றா, நான் என் ஆண்டவருக்கு அடிமை, இப்படி சித்தத்தின்படி ஆக கடவுது. கரங்களை தட்டலாமா? கரங்களை தட்டலாமா? அருமையான கிறிஸ்துவ சகோதரனே, கிறிஸ்துவ சகோதரியே, அருமையான இயேசுவின் மகளே, இயேசுவின் மகனே, இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரு கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சாங்க கீழ்ப்படியாமல். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு கன்னிகை அவள் ஆண்டவருக்கு முன்பதாக வந்து நிற்கிற. இப்ப சொல்றா, என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் என் ஆண்டவருக்கு அடிமை. வசனம் சொல்லுது, அவள் ஒரு புருஷனுக்கு நிச்சயம் பண்ணப்பட்ட ஒரு பெண். இன்னும் ஒரு 2 மாசத்துலயோ 3 மாசத்துலயோ அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆமென். நீங்க யோசிச்சு பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பம் ஆயிட்டா எவ்வளவு கேவலமா பேசுவாங்க, எல்லாரும் எவ்வளவு அசிங்கமா பார்ப்பாங்க. அவ எதை பத்தி அவ கேர் பண்ணல. நான் என் ஆண்டவருக்கு அடிமை, அவருடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது. ஆமென். ஒருவேளை மேரி தான் இவ்வளவு கீழ்ப்படிதலா இருப்பான்னு சொன்னா, அவளுக்கு நியமிக்கப்பட்ட புருஷன் யோசேப்பு இருக்கிறான். ஆமென். அவன் காதுல கேள்விப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க, ஏய் யோசேப்பு உனக்கு தெரியுமா, உனக்கு நிச்சயம் பண்ணாங்களேப்பா நாசரேத்து மரியா, அவ கர்ப்பமா இருக்கிறாளாம். இந்த யோசேப்பு மனசுல நினைக்கிறான், என்ன பண்றது, அவளை நான் எப்படி கல்யாணம் பண்றது, நான் எப்படி அவளை கழட்டி விடுறது, எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு அவன் கொஞ்சம் வேதனையில் இருக்கும்போது, அவன் தூங்கும் போது கனவுல தேவதூதன் வந்து பேசுறான், நீதிமானாகிய யோசேப்பே, உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற உன் மனைவியாகிய மரியாளின் மீது சந்தேகப்படாதே, அவளுக்குள்ள உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உற்பத்தியா இருக்கிறது, அவள் ஒரு குமாரனை பெற போறா, அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்க ஆதாம் ஏவாள் என்று ஒரு 2 பேர் இருந்தாங்க. தெய்வத்தை துக்கப்படுத்தினாங்க, தெய்வம் வேணான்னு சொன்னதை செஞ்சாங்க, தேவனை வேதனைப்படுத்தினாங்க, ஆண்டவரை மனநோவாக்குனாங்க. இங்க ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, யோசேப்பு மரியாள். இவர்கள் 2 பேருமே தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க, ஆண்டவர் சொன்னதை கேட்டாங்க, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவங்க 2 பேரும் அவமானத்தை ஏற்றுக்கொண்டாங்க, அசிங்கத்தை ஏற்றுக்கொண்டாங்க, குடும்பத்தாருடைய பேச்சுகளை ஏற்றுக்கொண்டாங்க, நண்பர்களுடைய அவமதிப்பை ஏற்றுக்கொண்டாங்க, எல்லாத்தையும் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக தான் மேசியாவாகிய இயேசு இந்த உலகத்திலே அவர்கள் மூலமாய் ஆண்டவர் பிறந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை நாசரேத்து மரியா என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தா இயேசுவை பிறந்திருக்க முடியாது. அல்லது யோசேப்பு அவளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இதெல்லாம் நல்ல சுமூகமா நடந்திருக்க சான்சஸ் கம்மியா இருந்திருக்கும். அவர்கள் தங்களை விட்டு கொடுத்தாங்க. நம்மள மாதிரி பொண்ணுங்க, நம்மள மாதிரி ஆளுங்க தான் விட்டு கொடுத்ததுனால தான் ஏசப்பா இந்த உலகத்தில் பிறந்தார். ஹல்லேலூயா. பிறந்த உடனே வானத்திலிருந்து தூதர்கள் நேராக போய் மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறாங்க. மெய்ப்பர்கள் ஓடி வந்து அந்த குழந்தைய பார்க்க ஓடி வராங்க.
அவங்க சொல்கிறாங்க, பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியில் கடத்திருப்பாங்கப்பா, அதுதான் உங்களுக்கு அடையாளம், போய் பாருங்க. இப்போ மேய்ப்பர்கள் ஆட்டுக்குட்டியை நல்ல ஆடை எல்லாத்தையும் தூக்கிட்டு காணிக்கையாக கொடுக்க ஓடி வராங்க. வசனம் சொல்லுது, அந்த க்ஷணமே பரம சேனையின் திரள் தூதருடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். The song of the angels. Hallelujah. தேவ தூதர்கள் பிசாசு நினைச்சிட்டான். உங்களுக்கு தெரியும்ல, லூசிஃபர் தான் வர்ஷிப் லீடர். ஹல்லேலூயா. பரலோகத்தில் அவன் தள்ளப்பட்டுட்டான். அவன் நினச்சிக்கிட்டான், நான் பெரிய பாடகன், நான் பெரிய இசை வாசிக்கிறவன், நான் அந்த இடத்துலேருந்து வந்துட்டேன், இனிமே அங்கே பாட்டு சத்தம் கேட்காது, இனிமே அங்கே ஆட்டோ சத்தம் கேட்காது, இனி மியூசிக் சவுண்டு கேட்காதுன்னு அவன் நினச்சிக்கிட்டான். ஆனால் அவன் எதை நடக்காது வராது என்று நினைத்து கொண்டிருந்தானோ, இயேசு சுவாமி இந்த உலகத்தில் பிறந்த பொழுது தூதர் சேனை வானத்திலே தோன்றினது. ஆமென். ஒரு தூதன், ரெண்டு தூதன் அல்ல, ஒரு சேனை. ஹல்லேலூயா. அதுல லட்சம் தூதர் இருந்திருப்பாங்க, கோடி தூதர்கள் இருந்திருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து வானத்துல பாடுறாங்களாம், இசை வாசித்து அவங்க சத்தத்தை உயர்த்தி பரம சேனையின் திரள் வானத்துல தோன்றி என்ன சொன்னாங்க? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரலோகத்துல தேவனுக்கு மகிமை, இன்னைக்கு பூலோகத்துல சமாதானம், மனுஷர் எல்லாரும் மேல பிரியம். ஆமென். தேவன் இத்தனை காலமாய் எந்த தேவன் மனுகுலத்துக்காக வேதனைப்பட்டாரோ, மனுகுலத்தை நிமித்தம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாரோ, இனிமே மனுகுலத்தில் சமாதானம் கிடைக்க போகிறது. ஆமென். இனி எந்த ஜனங்கள் பிரிவினை பண்ணி போனாங்களோ, யார் ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரம் போயிருந்தாங்களோ, மனுஷர் மீது பிரியம் உண்டாகினது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இனிமே நீங்க யாரும் அந்நியர்கள் அல்ல, புறம்பானவர்கள் அல்ல, தெய்வத்தின் கோபத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. இயேசுவின் பிறப்பு நம்மை மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்களுக்கு நான் இன்றைக்கு தயவா சொல்றேன், மரியாள் யோசேப்பை உங்கள் இருதயத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஆதாம் ஏவாளையும் மறந்துடாதீங்க. ஆமென். ஒரு ஜோடி பாவம் செஞ்சு ஆண்டவரை துக்கப்படுத்துச்சு, இன்னொரு ஜோடி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, இன்னொரு ஜோடி கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆமென். இந்த 2023 கிறிஸ்மஸ் கொண்டாடுற நம்ம அடுத்த கிறிஸ்மஸ் வர வரை நீங்கள் யோசிங்க, நான் மரியாளா வாழ போகிறேனா இல்லை ஏவாளா வாழ போகிறேனா? நான் ஆதாமா இருக்க போகிறேனா யோசேப்பா இருக்க போறேனா? ஹல்லேலூயா. நீ கீழ்ப்படிந்து உன்னை விட்டு கொடுத்துட்டு இருந்தனா கர்த்தருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். கர்த்தருடைய திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அதுக்கப்புறம் இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் பிறந்து 2023 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த யோசேப்பையும் மரியாளையும் நம்ம எவ்வளவு உன்னதமா பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை அன்னைக்கு அவங்க அப்பா சித்தத்தை நிறைவேற்றலைன்னா இன்னைக்கு நம்ம பேச மாட்டோம் அவங்கள பத்தி. அவங்க பண்ணதுனால பேசுறோம். இன்னைக்கு கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஏசப்பா நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்கப்பா என் வாழ்க்கையில, என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன். அதனால எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, உமக்காக நான் பாடுகளை ஏற்றுக்கொள்றேன், உமக்காக நான் எல்லாத்தையும் சகிக்கிறேன்ப்பா, என்னில் நீங்க மகிமைப்படுங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து இருக்கலாமா? Thank you Jesus, thank you Lord. Hallelujah, 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 hallelujah. அப்பா உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த 2 ஜோடிகளை கொண்டு எங்களோட பேசியிருக்கிறீங்கப்பா. இந்த 2 கப்பல்ஸை கொண்டு எங்களோட பேசியிருக்கிறீங்கப்பா. ஆதாமும் ஏவாளும் தேவனை துக்கப்படுத்தி கீழ்ப்படியாமல் பாவம் செய்து போனார்கள். யோசேப்பும் மரியாளும் தங்களை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து தெய்வத்தின் சித்தத்தை செய்ய தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மரியாள்களா யோசேப்புகளா எங்களை விட்டு கொடுத்து கர்த்தருடைய சித்தம் நிறைவேற வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோன்னு சொல்கிற எல்லாரும் கண்களை மூடி இருதயத்தில் சொல்லுங்கள், என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன். உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. உங்கள் பிளான் என் வாழ்க்கையில் நிறைவேற என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. உங்கள் திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேற என்னை
நான் ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை நீங்கள் பயன்படுத்துங்க. வருகிற புதிய ஆண்டு புதிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும்ப்பா. என் வாழ்க்கை மாற்றப்படட்டும்ப்பா, என் நிலைமை மாற்றப்படட்டும்ப்பா, என் சூழ்நிலை மாற்றப்படட்டும்ப்பா, என்னுடைய எல்லா காரியங்கள் மாற்றப்படட்டும் சுவாமி. என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க எல்லாரும். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கருத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கருத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. எங்களை உருவாக்குங்க சுவாமி. உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. அன்பின் பிதாவே, எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறப்பா. உம்முடைய சித்தத்தின்படி எங்களை உருவாக்குங்க. உமக்காக நாங்கள் வாழணும்ப்பா. இந்த ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. இது உமக்காக நாங்கள் வாழ்ந்து மடிய ஆண்டவரே எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபை செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறேன். இன்றைக்கு டெலிவிஷன் மூலமாய் யூடியூப் மூலமாய் ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நெஞ்சங்களோடு கர்த்தர் நீங்கள் பேசுங்கப்பா. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உங்கள் சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க. கிருபையினாலும் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. தாழ்மையை தரித்து கொண்டு கர்த்தரிடத்தில் கிருபையை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் தயவு செய்ய வேண்டுமாய் அருமையரட்சகர் இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.